நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் அண்ட் நயன்தாரா இவங்களோட இஷ்யூஸு. ஸோ இந்த இஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் அப் பண்ணது நம்மளோட நயன்தாரா மேம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸை ஓப்பன் அப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி தனுஷ் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் வந்து பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேரி டெய்ல்ஸ் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல. அந்த டாக்குமெண்ட்ரியில் இடம்பெற்றிருந்த மிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான் அப்படிங்கிற இந்த மூவியோட கிளிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் பெருசாக அந்த டைமில் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. பட் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இஷ்யூஸை கையில் எடுத்து லீகலாக வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ்க்காக 10 crores வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து டிமாண்ட் பண்ணியிருந்த விஷயத்தை வந்து கோர்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக ஒரு நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா தரப்புக்கு வந்து போயிருக்கு. இந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கான்ட்ரவர்ஷியலாக தான் திருப்பி ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து எதனால் இந்த இஷ்யூஸை இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வார்த்தை பேசலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை அவர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அந்த விஷயத்தை வந்து பெருசாக இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஓப்பன் அப் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை ரொம்ப லீகலாக தனுஷ் ஹேண்டில் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வருது. அதையும் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் வந்து இந்த லீகல் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா படித்து அது என்ன ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. கர்மா சேஸ் வென் யூ டெஸ்ட்ராய் சம்ஒன் லைஃப் வித் லைஃப் டேக் இட் அஸ் அ லோன் இட் வில் கம் பேக் டு வித் யூ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளோட நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. இது யாரை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தனுஷ் சாரை மென்ஷன் பண்ணி தான் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப்பை வந்து கெடுக்கிறாங்க. அது மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோன் மாதிரி தான், நீங்கள் திருப்பி அதை வந்து கொடுக்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நயன்தாரா இந்த ட்வீட்டு போட்டிருக்காங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன தப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்டை இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே இந்த மாதிரி ட்விட்டர்லேயே வந்து போடுறது மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்குறாங்க எல்லாருமே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வந்து வருது. அவங்க வந்து செய்யறது தப்பா சரியா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுக்க முடியல. பட் தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லீகலாக ஹேண்டில் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வருது. கண்டிப்பாக பார்ப்போம் இந்த இஷ்யூஸ்க்கு எப்போ ஒரு எண்டு இருக்கா இல்லையான்றதை.